ஹாய் ஹாய் கைஸ். காய்ஸ். இன்னைக்கு வந்து என்னோட கார்லேருந்து வீடியோ போடுறோன்னு பார்க்குறீங்களா? நான் எங்கம்மா போகிறோம்? திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சுற்றுறதுக்கு பாருங்க. 3வது வாட்டி தானே? 3வது வாட்டி. மழை பேஞ்சுனே இருக்குது, மழை விடல. போன வாட்டி வந்து அலர்ட் கொடுத்துருந்தாங்க, அதனால வந்து போல 2 வாட்டி மிஸ் ஆயிடுச்சு இல்லைம்மா. ஒரு வாட்டி திருப்பதி போயிட்டோம், இந்த வாட்டி வந்து போன வாட்டி வந்து மழை அலர்ட் கொடுத்துருந்தாங்க திருவண்ணாமலையிலன்றதுனால போல. இப்போ வந்து கிளம்பிட்டோம், ஆனால் ஃபுல் மழை. இப்பயுமே வந்து மழைன்னு தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுலலாம் ஸ்கூல் லீவாமா? பரவாயில்ல, மழை இருந்தாலே அங்கே சுற்றுறதுக்கு விட்டாங்கன்னா சுற்றிட்டு வரது தான். அப்பா வந்து போயே ஆகணும்னு இருக்காரு இந்த வாட்டி, மழையாக இருந்தால் கூட போகலாம் அப்படின்ட்டு. அதனால தான் நீங்கள் வந்து நம்ம போகிற வீடியோவெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து கிரிவலம்க்கு கிளம்பியாச்சுங்க திருவண்ணாமலைக்கு. நாங்கள் கிளம்புன ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே பெங்களூர்லேயே மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பெங்களூர்லேருந்து ஆக்சுவலி கிரிவலம்க்கு உங்களுக்கு கம்மி இல்லாமல் நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக போனாலும் சரி, ஸ்பீடாக போனாலும் சரி 5 to 6 hours ஆகிடும். ஏன்னா எங்களுக்கு தருமபுரியிலேருந்து எங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கே ஒரு 4 to 5 hours ஆகிடுது. ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம்னா லஞ்ச் எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம். ஏன்னா எங்களுக்கு வந்து 1 monthக்கு முன்னாடியோ 2 monthsக்கு முன்னாடி ஃபுல்லாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. ஸோ இப்போ எல்லாருக்குமே அந்த ஃப்ளூ மாதிரி வருது. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஸோ அதுலேருந்து வந்ததுனால நம்ம வந்து ஹோட்டல் சாப்பாடெலாம் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருந்தோம். ஸோ நாங்கள் போகும்போதே ஃபுல் மழை தான், ஹெவி ரெயினில் தான் போகணும். உண்மையாக சொல்லணுன்னா சில இடத்துல மட்டும்தான் மழை இல்லை, அப்படியே போய் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வண்டியை ஓட்ட முடியாத அளவுக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சில இடத்துல பிரேக் எடுத்து போகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கொஞ்சம் மீடியம் லாங் ஜேர்னிங்கிறதுனால. அதே மாதிரி கிளைமேட்டுமே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. நம்ம நினச்ச மாதிரி திருவண்ணாமலைக்கு போய் சேஃபாக இறங்கியாச்சுங்க. நாங்கள் போகும்போதே என்ன நினச்சோன்னா, கிரிவலம் வந்து மழை வருது எப்படி சுற்றுறது, பட் போயே ஆகணுன்ற ஒரு இதில் இருந்தோம். ஏன்னா நாங்கள் 3rd டைம் இது போகிறது. அதுக்கு முன்னாடி 2 வாட்டி ஈஸியாக போயிட்டோம். சாமி வந்து டக்குன்னு எங்களை கூப்பிட்டுக்கிட்டாரு. இப்போ வந்து பார்த்தா முடியவே இல்லை. நாங்களும் அந்த 2 month என்னென்னவோ ட்ரை பண்ணோம் போகிறதுக்கு, எப்படி ஒன்று ஸ்டாப் ஆகிடும். இந்த வாட்டி அப்பா என்ன சொன்னார்னா, சுற்றுறமோ இல்லையோ என்ன பண்ணுறோமோ தெரியாது, போய் நம்ம அங்கே கால் வைக்கிறோம் அவ்வளோதான் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போய் பார்த்தா நம்மளுக்கு தரிசனம் டைமிங்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி 5:30 to 9:30 எதுவுமே கிடையாது. பட் ஆனாலுமே சில பேர் நிச்சிட்டு இருந்தாங்க. சரி நாங்களும் அங்கே நிச்சு பார்த்துட்டு கிளம்பிட்டோம் ராஜகோபுரம் கிட்டே. சரி நம்ம ராஜகோபுரம் கிட்டே போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு சாமி கும்பிட்டுடலாம், உள்ளே போகிறோமோ இல்லையோ எங்கேருந்து கும்பிட்டாலுமே சாமி தான் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டுட்டோம். அண்டு சில பல இந்த உடம்பு சரியில்லாமல் இருந்தது எல்லாத்தினாலையுமே வந்து நாங்கள் கிரிவலம் சுற்றலாமா நடக்கலாமா காலில் அப்படின்றது தான் யோசிச்சுட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா கடைங்க எல்லாமே சூப்பராக ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. ஏன்னா அன்றைக்கி பௌர்ணமி. ஸோ அன்றைக்கி பௌர்ணமின்றதுனால ஃபுல்லாகவே கடைங்க நீங்கள் நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்துச்சு. மழைனால எதுவுமே இதெல்லாம் இல்லை. பட் கூட்டம் நாங்கள் போகிற டைமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அந்த டைமுக்கு பௌர்ணமி ஸ்டார்ட்டே ஆகலை. இந்த கடைக்காரர் வந்து ராஜகோபுரம் கிட்டே இருப்பார். அவர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, நீங்கள் வீக் டேஸில் அதாவது மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே வந்தீங்கன்னா மார்னிங் 5:30 தர்ஷனம் ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம். ஒரு 5 நிமிஷம் நிச்சு கூட சாமி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி டைமில் போனீங்கன்னா உங்களை தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நாங்கள் சில பல கன்ஃபியூஷன்ஸ்க்கு அப்புறமா ராஜகோபுரம் கிட்டே போய் கும்பிட்டுட்டு அப்புறமா ஒரு இதுக்கு வந்தோம். என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் காரில் கூட சுற்றலாம். கார் வந்து நீங்கள் அவ்வளோ ஈஸியாக பௌர்ணமி டைமில் உங்களுக்குள்ளே அலவுட் கிடையாது. பட் நாங்கள் போன டைமுக்கு எதுவுமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. அந்த டைமுக்கு எந்த ரோட்ஸுமே பிளாக் பண்ணல. அதனால் எல்லோரும் கேட்டப்போ என்ன சொன்னாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்னப்பா இப்படியெல்லாம் சாமி ஏமாத்துறீங்களா, நடந்து போனால் தானே கிரிவலம், நடந்து போனால் தான் கிரிவலம், செருப்பு இல்லாமல் போகணும். மெயினாக நிறைய பேர் செருப்பு போட்டுட்டு போனாங்க. பட் அவங்கவுங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சாக்ஸ் கூட அலோவ் பண்ணுறாங்க. நம்ம நல்லா இருக்கணும்னா நம்ம வந்து செருப்பு போடாமலே போகலாம் ஆக்சுவலி. ஏன்னா அது ஒரு புனிதமான ஸ்தலம்ன்றதுனால சில பேருக்கு வந்து சாக்ஸ் போடுவாங்க, அந்த மாதிரி போட்டுட்டு போகலாம். பட் நாங்கள் வந்து செருப்பு போட்டு நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான், இப்போ தானே உடம்பு நல்லாச்சு அப்படின்றதுனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், சரி காரில் சுற்றி வரலாம். காரில் நாங்கள் ஆக்சுவலி பிளான் போட்டோம், 3 வாட்டி நடந்துட்டு கார் எடுத்துகிட்டு போகணும், ஒரு ரவுண்ட் வரணும்னு நினச்சோம். நார்மல் டைமில் கொஞ்சம் தூரன்றதுனால போக முடியாது. சரி இந்த டைம் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுளே கொடுக்கும்போது ஏன்பான்ட்டு நாங்கள் வந்து ஒரு 1/2 hourல சுற்றி வந்துட்டோம். சுற்றி வந்துட்டு எல்லாருமே நடந்துகிட்ருந்தாங்க. எல்லாமே ஓப்பனில் இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரம் மழை இருக்காது, ஒரு கொஞ்ச நேரம் இருந்துச்சு மழை பேஞ்சிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரியெல்லாம் எல்லாருமே ரெயின் கோட்ஸ்லாம் போட்டுட்டு போய் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டாங்க. பாய்.